உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்பதை நாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்பதை நாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க, அதன் முக்கிய அம்சங்கள் குறித்தும் சொல்லுங்க. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்துரை தற்போது நாம் பார்க்கலாம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை கைது செய்திருக்கிறது. உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்பது நாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம் தான். இந்த பொறுப்பில் மாண்பு அறியாமல் அவர் தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதும் பெண்களை இழிவாக பேசுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும், அவரது பேச்சுக்கு வழக்கு பதிவு என்பது வேறு. ஆனால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாளை பட்ஜெட்டில் கூட்டத்தொடர் துவங்கும் நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த பொய்க்கால் குதிரை அரசு கைது செய்து என்பது இது வழக்கத்தை தாண்டி அரசியல் பின்புலம் கொண்டதே என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பு சட்டமன்றத்தின் முக்கிய அங்கமாகவும் அந்த பொறுப்பில் உள்ளவர் இல்லாமல் முடுக்கிவிட்டு சட்டப்பேரவை நடந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பொய்க்கால் குதிரை அரசு செயல்படுவது கண்டனத்துக்குரியது எனவும், அதே போல் நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மீதான கைது நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் என தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், லட்சுமணன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.